இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐஓடி டிவைசஸ், இந்த ஹோம் ஆட்டோமேஷன். ஸோ ஒரு வீட்டில் ஒரு மொபைல் மூலயமா எப்படி ஐஓடி எனேபிள் டிவைசஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது டிஹெச்சிபி மூலயமா ஆப்ரேட் ஆகும். ஸோ அதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது, நீங்கள் பாருங்கள், நெட்வொர்க் டிவைசஸில் ஒயர்லெஸ் டிவைஸுக்கு வந்துடணும். நெட்வொர்க் டிவைசஸில் ஒயர்லெஸ், ரவுட்டர், சுவிட்சு, ஹப்புக்கு அடுத்தது ஒயர்லெஸ். ஓகேவா? கண்டுபிடிச்சிங்களா? ஸோ ஒயர்லெஸ் டிவைஸுக்கு வந்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஹோம் கேட்வே அப்படின்னு இருக்கும் பாருங்க. ஹோம் கேட்வே இருக்கா? ஹோம் கேட்வே அப்படிங்கிற இந்த ரவுட்டர், இது ஒரு ரவுட்டர், வைஃபை ரவுட்டர் தான். ஸோ வைஃபை ரவுட்டரை எடுத்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ முதல்ல ஹோம் கேட்வே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா எண்ட் டிவைஸுக்கு வந்துட்டு கீழே ஹோம்னு இருக்கும் பாருங்க. எண்ட் டிவைஸ் அப்படிங்கிற கேட்டகரியை சூஸ் பண்ணோம். ஹோம் சிம்பிள் காட்டும். ஹோம் சிம்பிளை கிளிக் பண்ணு. ஹோமில் இருக்க வேண்டிய எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், அப்ளையன்சஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி, முதல்ல ஏசியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏசி கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏசி இந்த பக்கமாக இருக்கட்டும். அடுத்தது ப்ளூடூத் ஸ்பீக்கர், இது ஒரு வாரமாக வைப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு டிடெக்டர். அடுத்தது ஒரு ஃபேன். அடுத்தது ஐஓடி எனேபிள்டு டோர். ஒரு லைட்டு. அப்புறம் ஒரு ஸ்ப்ரிங்க்லர். அப்புறம் ஒரு மோஷன் டிடெக்டர். அடுத்தது ஒரு பவர் மீட்டர், வாட் ஹவர் மீட்டர். ஸோ ஒரு தெர்மோஸ்டாட். ஓகேவா? ஸோ இந்த பேஜில் அவ்வளோதான் வைக்க முடியுது. ஸோ அதோட நிறுத்திப்போம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, இன்னும் எவ்வளோ வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டோர், விண்டோ. ஸோ டோர் வச்சிட்டோம். விண்டோவும் வந்து நம்ம ஐஓடி மூலயமா கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற டிவைசஸை ஆஃபீஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். ஓகேவா? இப்போ ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன பண்ணுறேன், நெட்வொர்க் டிவைசஸ் வந்துட்டு, ஸோ எண்டு டிவைஸ்லேயே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ எண்டு டிவைஸில் போனீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபோனை வச்சா நான் கனெக்டே பண்ண போகிறேன். ஸோ ஃபோன் மூலயமா வந்து இந்த அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம், கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஒயர்லெஸ் ரவுட்டர் கூட எல்லா டிவைஸும் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் ஃபோன் இன்னும் கனெக்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஹோம் ரவுட்டர் இருக்கு இல்லையா, ஹோம் கேட்வே,
ஹோம் கேட்வேவே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் என்னென்னா, ஹோம் கேட்வேவை ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கான்ஃபிக்குள்ளே வந்துட்டேன். கான்ஃபிக்குள்ளே வந்துட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ்சிபியில் இருக்குது. ஸோ லேனோட IPv4 அட்ரஸ் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, டிஃபால்ட்டாக அதுவே இருக்கலாம். ஸோ இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிங்க. இன்டர்நெட்டில் போனீங்கன்னா டிஎஸ்சிபியில் இருக்கும். லேனில் ஆட்டோமேட்டிக்காக 192.168.25.1 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் அதிலே செட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எல்லா டிவைஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? டிஃபால்ட் கேட்வேல கனெக்ட் ஆகிருக்கும். ஆயிடுச்சு தானே? அதில் ஒயர்லெஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒயர்லெஸில் பாருங்கள் SSI ID ஹோம் கேட்வேங்கிறது இருக்கான்னு பாருங்கள். இருக்கா? ஸோ ப்ளூடூத்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஹோம் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயர்லெஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் கேட்வேவில் ஒயர்லெஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணியாச்சா? ஸோ அதில் பாருங்கள் SSID இருக்கா? SSIDயில் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹோம் கேட்வேன்னு நேம் கொடுத்துருக்காங்க. அந்த நேமை வந்து காப்பி பண்ணிங்க. ஸோ SSIDயில் ஹோம் கேட்வே. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹோம் கேட்வேல எந்த வேலையும் இல்லை, அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொரு டிவைஸாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டிவைஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஒயர்லெஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒயர்லெஸ்ஸை கிளிக் பண்ணனா SSIDயில் ஹோம் கேட்வே இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி இதில் வேறு எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி எல்லா டிவைஸ்லேயும் செக் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன செட்டிங்கை செக் பண்ணிக்கணும். ஸோ கான்ஃபிகுள்ளே போயிடுறோம். ஒயர்லெஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஹோம் கேட்வே அங்கே செட் ஆகிருக்கு. மற்றபடி இங்கே வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிருக்கு இல்லையா? ஏன்னா அது டிஎஸ்சிபி எனேபிள் ஆகிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ண உடனே, டிவைஸை எடுத்து ப்ளேஸ் பண்ண உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் வீட்டில் கனெக்ட் ஆகும். நம்மள்ட்ட ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்மளோட டிவைஸில் ஒய்ஃபை ஆன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே நம்ம பாஸ்வேர்டை போட்டு வச்சுருந்தோம் இல்லை ஓப்பனாக விட்டுருந்தோம் அப்படின்னாக்கா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணல, ஹோம் கேட்வேக்கு ஓப்பனில் தான் இருக்குது, அதனால் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டிவைஸையும் ஓப்பன் பண்ணி கான்ஃபிகில் ஒயர்லெஸில் ஹோம் கேட்வே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஹோம் கேட்வே இருக்கும் மேக்ஸிமம். நான் ரேண்டமாக செக் பண்ணிக்கிறேன். கான்ஃபிக் ஒயர்லெஸ் ஹோம் கேட்வே. ஓகேவா? ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் கனெக்ட் ஆகாமல் இருக்கிறது ஃபோன் மட்டும்தான். ஃபோன் மட்டும் கனெக்ட் ஆகலை தானே? ஃபோன் மட்டும் கனெக்ட் ஆகலை. ஸோ இப்போது ஸ்மார்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்மார்ட் ஃபோனை இந்த டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ எல்லா டிவைஸும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ டெஸ்க்டாப்புக்கு வந்துடுறீங்க. டெஸ்க்டாப் வந்துட்டிங்கன்னா IoT மானிட்டர்னு இருக்குது பாருங்கள், இருக்குதா? டெஸ்க்டாப்பில் IoT மானிட்டர், அதை கிளிக் பண்ணணும். கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ண டைம் தான் எடுத்துக்கும், கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். வந்துடும், வந்துச்சு இல்லையா? ஸோ இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த IoT சர்வர்னால் ரவுட்டரோட அட்ரஸ் தான் அது. 192.168.25.1 அந்த ஹோம் கேட்வேவோட அட்ரஸ். இதை வந்து லாகின் பண்ணணும். இப்போ சர்வரை லாகின் பண்ணிக்கிறோம்.
ஐஓடி மானிட்டரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் ஐஓடி மானிட்டரை லாகின் கொடுத்துட்றோம். ஸோ லாகின் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரெக்வஸ்ட் டைம் அவுட்னு வருது. ஸோ அப்போ இந்த சர்வர் வந்து கனெக்ட் ஆகலை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், கான்ஃபிகுள்ளே போயிடுறேன். ஸோ கான்ஃபிகுள்ளே போயிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒயர்லெஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயர்லெஸ்ஸை கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே எஸ்எஸ்ஐடி தப்பாக இருக்கு இல்லையா? ஸோ இதில் தப்பாக இருக்குது, மற்ற எல்லாத்துமே கரெக்டாக இருக்குது. இதில் எஸ்எஸ்ஐடியை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ மற்ற எதுவுமே இதில் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, எஸ்எஸ்ஐடியை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு திரும்ப ஐஓடி மானிட்டரை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ திரும்ப ஐஓடி மானிட்டர், லாகின். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஐஓடி சர்வர் டிவைசஸ் ஸோ அப்படின்னு காட்டுது. இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணணும் ஒன் பை ஒன்னாக. ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய கேட்வே சரியாக தான் இருக்குது, கொடுத்துட்டோம். ஓகே, ஹோம் கேட்வே. ஸோ நான் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டிவைஸாக போகிறேன். இப்போ ஒவ்வொரு டிவைஸுக்கு போயிட்டு இப்போ ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் ஆகிடுச்சு, கண்ட்ரோல் பண்ண ரெடியாக இருக்குது. இப்போ இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ கான்ஃபிகில் ஐஓடி சர்வர் காட்டும். இதுக்கு முன்னாடி காட்டியிருக்காது, காட்டுதா? ஸோ ஐஓடி சர்வரில் ஹோம் கேட்வேவை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஏசிக்கு ஹோம் கேட்வேவை செலக்ட் பண்ணியாச்சு. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபேன், ஸ்மார்ட் ஃபேன், ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஸ்மார்ட் ஃபேன். ஸோ இங்கே ஹோம் கேட்வேவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இருக்கிற எல்லா டிவைஸுக்குமே சேம் செட்டிங், கான்ஃபிகில் ஹோம் கேட்வேவை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் 3 டிவைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணோம், ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோனை ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஐஓடி மானிட்டரில் பார்த்தா 2 ஆட் ஆகிருக்கும். 3 ஆட் பண்ணால் 3 ஆட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ண போகிறேன். என்ன கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி. ஸோ ஏசி நான் இங்கேருந்து ஆன் ஆஃப் பண்ணலாம். நான் ஆன் பண்ணுறேன் இப்போ ஏசியை. நீங்கள் பாருங்கள், ஏசி ஓடி காற்றுலாம் வராது வெளில, ஆனால் ஆன் ஆஃப் பண்ண முடியும். இதை பாருங்கள், பண்ண முடியுதா? அதே மாதிரி சீலிங் ஃபேன் இப்போ ஓடல. இப்போ நான் ஆன் பண்ணுறேன், பாருங்கள் லோவில் வைக்கிறேன், ஓடுதா? ஓடுது. அடுத்து ஹையில் வைக்கிறேன், எப்படி ஓடும் பாருங்கள், ஓடுதா? இப்போ அடுத்தது பாரு, லைட்டு. ஸோ லைட்டு இப்போ ஆஃபில் இருக்குது, டிம்மில் வைக்கிறேன். அடுத்தது ஆன் பண்ணுறேன் ஃபுல்லாக. ஸோ லைட் எரியுதா? இப்போ அடுத்தது பாருங்கள், விண்டோ வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணலாம். அதுவே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் கேட்வே, ஸோ கான்ஃபிகில் ஹோம் கேட்வே மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டா போதும். அது மாதிரி ஸ்ப்ரிங்க்லர், எல்லா டிவைஸுக்கும் ஹோம் கேட்வேவை எனேபிள் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ஃபோனில் போயிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே ஆட் ஆகும். ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ ஐஓடி மானிட்டரில் என்ன பண்ணணும் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், விண்டோவை நான் திறந்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்க்லர் இருக்குங்க. ஸ்ப்ரிங்க்லரில் இப்போது நமக்கு வாட்டர் தெளிக்கணும். ஸோ வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போது இந்த ஐஓடி மானிட்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுனால ஐஓடி மானிட்டருக்கு போகிறோம். ஓகேவா? ஐஓடி மானிட்டருக்கு போயிட்டு அதில் சர்வரை கனெக்ட் பண்ணணும். சர்வரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைசஸ் இங்கே ஆட் ஆக அங்கே வந்துடும். ஸோ இந்த ஐஓடி மானிட்டரை லாகின் பண்ணணும். ஸோ
ஸோ லாகின் பண்ணிட்டா நம்ம எனேபிள் பண்ணியிருந்த எல்லா டிவைஸும் இங்கே காட்டும். இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பனில் இருக்கிற விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா டிவைஸையுமே கனெக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ உங்களுடைய மொபைல் ஃபோனில் எல்லா டிவைஸையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மொபைல்லே வந்து கூகுள் ஹோம்னு ஒன்று வருது தெரியுமா? கூகுள் ஹோமில் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற டிவி, நான் என்னோடய டிவி ஏசிலாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து நான் அதை ஆப்ரேட் பண்ணலாம். அதில் ஆனால் வைஃபை ஆப்ஷன் இருக்கணும். வைஃபை எனேபிள்டு ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ஏசியாக இருந்ததுன்னா கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணோம். மற்ற எல்லாத்தையுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது ஏன் வருதுன்னா, இங்கே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு இல்லையா, ஸ்மார்ட் ஃபோனில் போயிட்டு கான்ஃபிகில் இந்த எஸ்எஸ்ஐடியை மாற்றணும். ஒயர்லெஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஸ்எஸ்ஐடியில் ஹோம் கேட்வேன்னு மாற்றணும். அது வந்து உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு காட்டும். காட்டுதா? டிஃபால்ட்டு காட்டுதா? இதை ஹோம் கேட்வேங்கிறத மாற்றினீங்கன்னா தான் அது ஆப்ரேட் ஆகும். எஸ்எஸ்ஐடி ஹோம் கேட்வேன்னு இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். அது டிஎஸ்சிபி தான். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஃபோன்லேருந்து உங்களுடைய ஹோம் கேட்வேவை பிங் பண்ணி பார்க்கலாம். அதை நான் பண்ணியிருக்கிறேன். ஹோம் கேட்வேயோட ஐபி அட்ரஸ் இதுதான், 192.168.25.1. நான் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஹோம் கேட்வே கனெக்டிவிட்டி இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பேக்கெட் சிம்பிள் பிடிஓ எடுத்து ஏசிக்கும் இந்த மாதிரி மல்டிபிள் டிவைஸ் இருக்கிற டிவைஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கனெக்டிவிட்டி செக் பண்ணுங்கள். ஒரே டவர் தான் கனெக்ட் ஆகிடுதுன்னா இங்கே சக்ஸஸ்ஃபுல்னு வரும், அதையும் செக் பண்ணிக்கோ. ஸோ ஃபேன்லேருந்து பவர் மீட்டர் கொடுத்தா அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா எல்லாருமே ஒரே ஐபி, அதாவது ஒரே நெட்வொர்க் ஐபியில் இருக்குது. ஸோ கனெக்ட் ஆகணும். ஸோ இது ஓகே, நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த டாபிக் போயிடலாம். முடிச்சாச்சா? ஸோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம அடுத்தது போவோம்.